நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்ம பிரெயினுக்கு வந்து 75 to 80% வந்து வாட்டர் தேவை. ஸோ லைட்டா டீஹைட்ரேட் ஆனாவே ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா நமக்கு வந்து ஹெட்டேக் தான் காமிக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவு வாட்டரும் சால்ட்டும் இருந்தாதான் ஸ்டிமுலேட் ஆகி நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா தண்ணி நிறைய குடிங்க. கடவுளால படைக்கப்பட்ட ஒரு அழகான விஷயம் நம்ம உடம்பு. நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ நம்ம உடம்புல சில தொந்தரவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத அறிகுறிகளாக நமக்கு காமிக்கும். ஸோ அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஒருவேளை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறத சில அறிகுறிகளால் சொல்லும். அது என்ன அறிகுறிகள்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் காமிக்கும்னா, ஃபர்ஸ்ட் டார்க் எல்லோ கலர் யூரின். அதாவது நம்ம யூரின் பார்த்திங்கன்னா நார்மலாகவே பேல் எல்லோ கலரில் இருக்கும். அதுவே டார்க் எல்லோ கலர், அதாவது ஆப்பிள் ஜூஸ் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம பாடி வேஸ்ட்டையும் டாக்ஸின்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கலரில் இருக்கிறதுக்கு காரணம் டீஹைட்ரேஷன் தான். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கும் போது அது வந்து யூரினோட கான்சன்ட்ரேஷனை டைலூட் பண்ணும். செகண்ட், ட்ரை மவுத், அதாவது வாய் உலர்ந்து போகிறது. போதுமான அளவு தண்ணி குடிக்காதனால நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற சலைவா ரொம்ப திக்காயிடும். இதனால் வந்து வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லிப்ஸு ட்ரையாக கிராக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கும் மேஜர் காரணம் டீஹைட்ரேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B2 டெஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம். தேர்ட், மசில் கிராம்ப், அதாவது கால் இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கிறது. ஸோ வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கிறோம் அப்படின்னா ஓவராக ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஓவர் ஸ்வெட்டிங்கால் நம்ம பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். இதனால் மேஜராக நைட் டைம் அந்த கால் இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த மசில் கிராம், அதாவது கால் இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது அப்படின்னா பாடியில் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடாக இருக்கலாம். ஃபோர்த், பேட் பிரெத், வாய் துர்நாற்றம். நைட்டு படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிக்கும் போது வாயில் வந்து பயங்கரமாக பேட் ஸ்மெல் வரும். இதுக்கு காரணமும் டீஹைட்ரேஷன் தான். ஏன்னா நைட்டு நம்ம படுத்து தூங்கும் போது ஹைட்ரேட்டடாக இருக்க மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து டீஹைட்ரேஷனால் பேட் பிரெத் வந்து வரும். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம சலைவா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதிகமாக செக்ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சலைவா வந்து நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது ஓவர் ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து பேட் பிரெத் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதுவே நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஆக்டிவாக இருக்காது. ஸோ சலைவா ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதனால் பேட் பிரெத் வரும். ஸோ ஃபிஃப்த்து வந்து ஹெட்டேக், தலைவலி. நம்ம பிரெயினுக்கு வந்து 75 to 80% வந்து வாட்டர் தேவை. ஸோ லைட்டாக டீஹைட்ரேட் ஆனாவே ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக நமக்கு வந்து ஹெட்டேக் தான் காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா பெயின் கில்லர் டேப்லெட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சு பாருங்கள். அது மைல்டாக ஹெட்டேக்கை ரெடியூஸ் பண்ணும். சிக்ஸ்த்து, கான்ஸ்டிபேஷன் இல்லைனா ப்ளோட்டிங், அதாவது மலச்சிக்கல் ஏற்படும், இல்லைனா வயிறு உப்புசமாகும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து போதுமான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க வேஸ்டேஜை இன்டெஸ்டைன் வந்து பவல் மூமெண்ட் மூலிமா கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷனும் ப்ளோட்டிங்கும் ஏற்படலாம். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவு வாட்டரும் சால்ட்டும் இருந்தால் தான் ஸ்டொமக் ஆசிடோ டைஜஸ்டிவ் என்சைமோ ஸ்டிமுலேட் ஆகி நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதனால் பவல் மூமெண்ட் வந்து நார்மலாக இருக்கும், நமக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படாமல் பார்த்துக்கும். செவன்த், பஃபினஸ், வீக்கம். ஒழுங்காக தண்ணி குடிக்கல அப்படின்னா கை, கால், முகம் இது எல்லாமே வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகி பஃபினஸ் வர ஆரம்பிச்சு, அதாவது வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க.